ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஷிப்பு ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அது என்னென்னா சிடிசி, இண்டாஸு, பாஸ்போர்ட்டு, எஸ்டிசிடபிள்யூ சர்டிஃபிகேட், மெடிக்கல் சர்டிஃபிகேட்னு பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அதை ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிடிசி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மலாக நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்க, அட்லீஸ்ட் 10th முடிச்சிருந்தீங்கனாலே நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை வந்து ஈஸியாக வாங்கிடலாம். இது எல்லாருமே சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, பட் ஆக்சுவலாக இது பார்க்குறதுக்கு பாஸ்போர்ட் மாதிரி ஒரு புக்கு மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த சிடிஸில் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் வந்து ஒரு சீஃபேரர், ஒரு ஷிப்பில் செயில் பண்ணுறவர் அப்படின்றதுக்கு இதுதான் வந்து ஒரு அடையாளம் மாதிரி. ஸோ இந்த சிடிஸில் இப்போ நீங்கள் கப்பல் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கப்பலோட சீலு, என்றைக்கு வந்து நீங்கள் ஷிப்பு ஜாயின் பண்ணீங்க, என்றைக்கு வந்து நீங்கள் ஷிப்பை விட்டு இறங்குனீங்க, இந்த டேட்ஸ் எல்லாம் இதில் தான் இருக்கும். ஸோ தட் நீங்கள் ஃப்யூச்சரில் எக்ஸாம் எழுதுறதா இருந்தாவோ இல்லை ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் ரினியூ பண்ணணும், இது எல்லாமே இதை வச்சு ரெஃபரன்ஸாக வச்சு தான் வந்து எல்லாமே வந்து அதில் செய்வாங்க. உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் ரினியூ பண்ணுறதோ இல்லை நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் கொடுக்குறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த சிடிசின்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த சிடிசியில் தான் வந்து எல்லாமே வந்து கப்பலில் என்டர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் சிடிசி அப்படின்றது. சிடிசினா என்னென்னா கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட். இது வந்து நீங்கள் 10th முடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை வந்து அப்ளை பண்ணி வாங்கலாம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் வந்து ஒரு சீஃபேரர் அப்படின்றத சொல்கிறதுக்கான ஒரு பேஸான ஒரு டாக்குமெண்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிடிசினா என்னன்றதை பார்த்தோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம வரிசையாக ஒவ்வொரு டாக்குமெண்ட் என்னென்னன்றதை பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.